காகபுஜண்டர் எத்தனையோ யுகங்கள் காகத்தின் உருவில் கல்லால மரத்தில் தான் வாழ்ந்து இருக்கிறார். எல்லா ஆசைகளையும் துறந்த இவர் ராமனின் திருவடி தரிசனம் கிடைக்க லோமச்ச முனிவரை அணுகினார். லோமச்ச முனிவர் பரம்பொருளும் ஆன்மாவும் வேறு அல்ல, நீரிலிருந்து பிரியாத அலைகள் போல என்று கூறிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இவர் இல்லாத காரணத்தினால் கோபமடைந்த லோமச்ச முனிவர், காகத்தை போல் எல்லாவற்றிற்கும் அஞ்சுகிறாய், கூவி அழைத்து உணவு தருபவரை கூட கண்டு அஞ்சும் ஓடும் காகத்திற்கும் உனக்கும் என்ன வேறுபாடு? எனவே நீ காகமாக மாற கடவா என்று சாபம் கொடுத்தார். காகமாக மாறியும் அவர் ராமபக்தியை விடவே இல்லை. அவரது ஆழ்ந்த ராம பக்தியை உணர்ந்த லோமச்ச முனிவர் அவருக்கு உன்னதமான ராம மந்திரத்தை உபதேசித்தார். தமிழினத்தை சேர்ந்த இவர் பல யுகங்கள் வாழ்ந்து ஜோதிடம், மருத்துவம், யோகம், ஞானம் ஆகிய துறைகளில் நல்ல தமிழில் 8 நூல்களை இயற்றியுள்ளார். இவர் அண்டத்தின் உச்சியில் மனத்தை செலுத்தி பல கோடி காலங்கள் வாழ்ந்தவர். காகபுஜண்டர் மற்றும் அவரது மனைவி பகுலாதேவியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொர்ணாம்பிகை உடனுரை சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தின் பக்கத்தில் கோவிலில் ஈசானிய மூலையில் சமாதி கொண்டுள்ளனர். இங்கு குடிகொண்டுள்ள சிவலிங்கம் இவராலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவர் பல யுகங்களாக வாழ்வதால் இவருடைய ஸ்தூல சமாதி பல இடங்களில் அமைந்துள்ளன. திருச்சி உறையூரிலும் இவருடைய ஸ்தூல சமாதி அமைந்துள்ளது. பழங்கி போன்று தெளிந்த மனநிலையில் தன்னை பக்தியுடன் அழைத்தால் சித்தர் நம்முடைய ஞான கண்ணிலும் ஆக்ஞா சக்கரத்திலும் காட்சி கொடுத்து அருள்வார் என்பது சத்தியத்திலும் சத்தியம். ஓம் காகபுஜண்டாய நமக.